ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹெமில்தா. இன்றைக்கி நம்ம பைத்தான் சீரீஸில் மேத் ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயுமே மேத் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோக்ராமிங்ஸில் எல்லாமே கேல்குலேஷன்ஸ் நிறையா நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த ஃபார்முலாஸ் அதுக்கேற்ற மாதிரியான சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒன்று ஒன்றா தனித்தனியாக எழுதிட்டு இருந்தோம்னா ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் நம்மளுடைய கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக எல்லா லாங்குவேஜ்லையுமே ப்ரீடிஃபைண்டாக மேத் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா நமக்கு ப்ரீடிஃபைண்டாக கொடுத்துருக்காங்க. அதில் சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய பைத்தானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிச்ச லாங்குவேஜில் எழுதுறதை விட கோடிங் ரொம்ப ஈஸி. ஸோ அங்கே ஒரு 10 லைன் எழுதுனா இங்கே ஒரு 3 லைன் நமக்கு எழுதுனா போதும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக பைத்தான் லாங்குவேஜில் நமக்கு கோடிங் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் ஒவ்வொரு மேத் ஃபங்க்ஷன்ஸையும் எப்படி பண்ணுறதுன்னு நான் சில சாம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மேத் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நார்மல் கேல்குலேஷன்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஆவரேஜ், சம், அதுக்கப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட், க்யூப் ரூட் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணிக்கலாம், பவர் பண்ணிக்கலாம், எத்தனை பவர்னு, எக்ஸ்போனன்ஷியல் எடுத்துக்கலாம், லாக்ரிதமிக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது சைன், காஸ், டேன், கொசைன், காட்டு, சீக்கண்ட்டு இது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், சைன் இன்வர்ஸ், டேன் இன்வர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டிகிரியை ரேடியன்ஸாக மாற்றுறது, ரேடியன்ஸை டிகிரியாக மாற்றுறது, டெம்பரேச்சர்ஸ், இது மாதிரி எல்லா கேல்குலேஷனுமே இதுக்கு ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷனாக உள்ளே இருக்குது. நீங்கள் எதுக்குமே நீங்கள் தனியாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எழுதணும்னு அவசியமே இல்லை. உள்ளுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும்னா அவுட்புட் வந்து ஈஸியாக நமக்கு வந்துடும். உள்ளுக்குள்ளே அதுக்கு எல்லாமே நம்ம அல்காரிதம் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நம்ம சாம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பாருங்கள். நான் மேத் ஃபங்க்ஷன்ஸில் என்ன எடுத்திருக்கேன்னா, சில இதுக்கு வந்து நீங்கள் மேத் மாடியூல் போட்டே ஆகணும், சில இதுக்கு மேத் மாடியூல் போட தேவையில்லை. ஸோ இந்த ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேத்ன்ற ஒரு மாடியூலுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறப்ப நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, சில ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் பண்ணணும்னு தின்ற தேவையில்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்னா மின் அண்ட் மேக்ஸ். ஸோ இந்த மின் அண்ட் மேக்ஸ் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலெக்ஷன்ஸில் வந்து இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ என்னது, அதே மாதிரி இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ என்னதுன்றதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ அண்டு லார்ஜஸ்ட் வேல்யூ இந்த கலெக்ஷன்ஸ் ஒரு பர்டிகுலர் கலெக்ஷனில் வர்றது நமக்கு கொடுத்துரும். பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் எக்ஸ் ஈக்குவல் டு மின் ஆஃப் 5, 10, 25 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கலெக்ஷனில் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுவோ அதை தான் மின் ஃபங்க்ஷன் என்ன செய்யும், ரிட்டர்ன் பண்ணும். இது ஒரு ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்போ இந்த 5ங்கிறது எங்கே போய்டும், எக்ஸில் போய் உட்காந்துரும். அதே மாதிரி மேக்ஸ் ஆஃப்னா ஸோ இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வேல்யூ எதுவோ அதுவும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதை வந்து ஒயில் கொண்டு போய் கொடுத்துருது. ஸோ எக்ஸையும் ஒய்யையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், பிரிண்ட் பண்ணி. ஸோ அப்போ எக்ஸில் வந்து என்ன இருக்கும், 5 இருக்கும், ஒயில் என்ன இருக்குது, 25 இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் இது எந்த கலெக்ஷன்ஸ்க்கு வேணாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். மின் அண்டு மேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்டைனிங் ஏ ஸ்மாலஸ்ட் வேல்யூ இந்த கலெக்ஷன் அண்ட் அப்டைனிங் த லார்ஜஸ்ட் வேல்யூ இந்த கலெக்ஷன். இது ஒரு மேத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து நம்ம பண்ண போகிறது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் ஃபங்க்ஷன். அப்சல்யூட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன நெகட்டிவ் வேல்யூ நீங்கள் உள்ளே கொடுத்தாலும் அதை என்னவா நமக்கு கொடுத்துரும், பாசிட்டிவ் வேல்யூவாக மாற்றி கொடுக்குறது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேக்டோரியல்லாம் கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட என்ட்ரு த நம்பர்னு கேட்குறோம். நெகட்டிவ் வேல்யூக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம், அவங்க ஒருவேளை தப்பாக கொடுத்துலான்னு நம்ம என்ன செஞ்சலாம், அப்சல்யூட்டாக மாற்றிட்டு நீங்கள் ஃபேக்டோரியல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அப்சல்யூட் ஆஃப் நான் என்ன கொடுத்துருக்கேன், -7.25 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ அப்சல்யூட் என்ன செய்யும், இந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றி உங்களுக்கு என்ன கொடுத்துரும், எக்ஸில் கொடுத்துரும். பாருங்கள், நம்ம அவுட்புட் பார்க்கலாம். அப்சல்யூட்டாக மாற்றி இருக்குதா, எஸ், மைனஸ் வந்து போயிடுச்சு. ஸோ இது +7.25ன்னு வந்துடுச்சு. ஸோ அப்சல்யூட் இஸ் அ ஃபங்க்ஷன் என்னவா வந்து கன்வெர்ட் பண்ணுது, நெகட்டிவ் வேல்யூவாக பாசிட்டிவ் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து என்ன கேட்டிங்கன்னா பவர் ஃபங்க்ஷன். பவருங்கிறது நமக்கு என்னென்னா, ஒரு நம்பருக்கு மேலே பவர் போட்டோம்னா அது எத்தனை டைம்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ பவருக்குள்ளே 2 ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எந்த நம்பருக்கு நம்ம பவர் எடுக்கணும், அந்த பவரோட வேல்யூ என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு பவர் ஆஃப் 4, 3.
ஸோ அப்போ 4ங்கிறது பேஸில் போடக்கூடிய நம்பர், 3ங்கிறது மேலே ஹெட்டில் போடக்கூடிய நம்பர். தட் மீன்ஸ் 4 பவர் 3. அப்போ 4 நீங்கள் என்ன செய்யணும், 3 டைம்ஸில் மல்டிப்ளை பண்ணணும். 4 × 4 × 4 சரிங்களா. ஸோ அப்போ 4 4 சார் 16, 16 4 சார் 64ன்னு உங்களுக்கு போய் ஸ்டோர் ஆகும். நீங்கள் எந்த நம்பருக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் 2 ஆர்குமெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ண முடியும். வேறு இன்னொரு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், எரர் வந்துடும் சரிங்களா. பாருங்கள். ஸோ 64 அப்போ 4 பவர் 3 4 × 4 × 4ன்னு உங்களுக்கு வருது. ஸோ இதே 3 ஆர்குமெண்ட் கொடுத்து பார்த்தா என்ன ஆகும் அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் ஒரு ஆர்குமெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி ஒன்று நம்மளால் கேல்குலேட் பண்ணவே முடியாது. அதனால் என்னென்னு கொடுத்துருச்சு, 0ன்னு கொடுத்துருச்சு. அதே மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா எரர் வரும். ஓகேவா. ஸோ எரர் வந்து மிஸ்ஸிங் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்டுன்னு உங்களுக்கு என்ன வரும், எரர் வரும். ஸோ பவர் ஃபங்க்ஷனுக்குள் நீங்கள் என்ன கொடுக்கணும், 2 ஆர்குமெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ நான் 4 to the power 4 அப்படி கேட்டிருக்கேன். அப்போ 64 × 4 தட் இஸ் 256ன்னு நமக்கு என்ன ஆகுது, டிஸ்பிளே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா SQRT. இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், மேத் மாடல் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால் மேலே நான் என்ன செஞ்சுருக்கேன், இம்போர்ட் மேத் அப்படின்னு மேத் மாடல் வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ x = math.sqrt ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64. இந்த ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, சின்ன நம்பராக இருந்தால் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பெரிய நம்பர்ஸாக இருந்தால் நம்ம ஆல்ரெடி நமக்கு மேக்ஸில் தெரிஞ்ச மாதிரி லாங் டிவிஷன் மெத்தடு போட்டு செய்யணும். இதை எப்படி செய்யணுன்றதுக்கெலாம் அல்காரிதம் அவங்க உள்ளே எழுதியிருக்கிறாங்க. நம்ம கால் பண்ண வேண்டியது இந்த ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா அதோட வேல்யூ உங்களுக்கு வந்தது. அப்போ 64ஓட ஸ்கொயர் ரூட் என்ன வரும், 8. 8 8 சார் 64 சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் க்யூப் ரூட்டும் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ 8.0 ஃப்ளாட் டேட்டா டைப்பில் இருக்கிறதுனால இது அதோட ரிட்டர்ன் வேல்யூ பண்ணுறப்ப ஃப்ளாட் டேட்டா டைப்பில் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே. ஸோ இப்போ ஒருவேளை வேறு ஏதாவது நம்பர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ 63 கொடுக்குறேன், அதுக்கு ஸ்கொயர் நம்பர் கிடையாது, என்ன வருதுன்னு பாருங்கள். 7.9 டெசிமல் சம்திங்கில் நமக்கு கொடுக்குது. லாங் டிவிஷன் மெத்தடோ ஏதோ போட்டு நமக்கு ரிசல்ட் வந்து கொடுக்குது சரிங்களா. பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வரும். இல்லாட்டி டெசிமல் வேல்யூவில் என்ன வருதோ அது வந்து உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் மேத்தில் இருக்கக்கூடியது சீல் ஃப்ளார். இந்த சீல் ஃப்ளார் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சீல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நியரஸ்ட் இன்டீஜர் இருக்கிறதுல வந்து அப்வர்டு நம்பர் வந்து நியரஸ்ட்டு கிரேட்டஸ்ட் இன்டீஜரில் ரவுண்ட் ஆகும். இதே வந்து ஃப்ளார் என்ன செய்யும் அப்படின்னா நியரஸ்ட்டு டவுன்வர்ட் இன்டீஜர், அதாவது ஸ்மாலஸ்ட் இன்டீஜரில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4.4 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நான் ரவுண்ட் பண்ணணும். ஒரு டெசிமல் பாயிண்ட்டை தான் நம்ம ரவுண்ட் அப் ரவுண்ட் டவுன் பண்ண முடியும். ஸோ இதை 4.4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் சீல் பண்ணிங்கன்னா இந்த 4.4ங்கிறது 4க்கும் 5க்கும் நடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஸோ நீங்கள் சீல் பண்ணிங்கன்னா நியரஸ்ட்டு ஹையஸ்ட்டு நம்பருக்கு சீல் ஆகும். அப்போ 5ன்னு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதே ஃப்ளார் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியரஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் இன்டீஜருக்கு என்னாகும், ரவுண்ட் அப் ஆகும், அதாவது ரவுண்ட் டவுன் நடக்கும் சரிங்களா. ஸோ அப்போ என்னாகும், 4ன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், மேத் ஃபங்க்ஷன் இம்போர்ட் மாடியூல் பண்ணியிருக்கிறோம். ஸோ x = math.seal of 1.4. இந்த 1.4ங்கிறது 1 and 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டெசிமல் வேல்யூ. ஹோல் நம்பர்ஸ் வந்து 1 and 2ல் இருக்கக்கூடியது. ஸோ அப்போ 1.4 அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சீல் பண்ணதுனால 2ன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃப்ளார் பண்ணிங்கன்னா 1ன்னு டிஸ்பிளே ஆகும். பாருங்கள் நமக்கு டிஸ்பிளே ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு சீல் பண்ணுறப்ப என்ன வருது, 2 கிரேட்டஸ்ட் ஹையஸ்ட் இன்டீஜருக்கு வந்திருக்குது, 1ங்கிறது ஸ்மாலஸ்ட் இன்டீஜருக்கு உங்களுக்கு வந்திருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா பை. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்பயுமே என்ன செய்வோம், 22/7 3.14 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூமே இந்த பைத்தானுடைய மேத் மாடலில் என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, ப்ரீடிஃபைண்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கெல்லாம் நீங்கள் பையோட வேல்யூ வருது, இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், πr², ஏரியா ஆஃப் சர்க்கிள் πr² கண்டுபிடிப்போம். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஏரியாஸ் கண்டுபிடிக்கிறப்போ உங்களுக்கு பை வேல்யூ தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் பைத்தானோடைய அந்த கான்ஸ்டன்ட் இதை நீங்கள் அங்கனுக்குள்ளே போட்டால் போதும், பையோட வேல்யூ அங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து ஸ்டோர் ஆகிக்கிறோம். பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், math.py வாங்கி எக்ஸுக்கு அலான் பண்ணியிருக்கிறேன்.
பாருங்கள், இங்கே உங்களுக்கு டெசிமலில் தான் வரும், ஃப்ராக்ஷனாக வந்து வராது. தட் மீன்ஸ் 22/7 வராது, 3.14ன்னு உங்களுக்கு வரும். சரிங்களா? ஃபுல் நம்பருமே வருது. ஆனால் நம்ம வந்து நார்மலாக எல்லா கேல்குலேஷனுக்கும் 3.14 வரைக்கும் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூஸையும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கி நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க பைத்தானுடைய மாடியூலில், மேத் மாடியூலில். ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன். இந்த ஃபேக்டோரியல் நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி வந்து ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் இல்லாமல் பண்ணுறதுன்னு நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இல்லாமல் எழுதலாம், ரிகர்சன் ஃபங்க்ஷன் எழுதலாம், ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்லாம் எழுதலாம். ஃபேக்டோரியல்னால் உங்களுக்கு என்ன, எந்த நம்பருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ 1லேருந்து ஆரம்பித்து அந்த நம்பர் வரைக்கும் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிட்டு வரணும். இப்போ 9னா 1 × 2 × 3 × 4 × 5 × 6 × 7 × 8 9 வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்கணும், மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு ஃபேக்டோரியல்னே ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் மேத் மாடியூலில் இருக்குது. இதெல்லாம் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால நீங்கள் டேரெக்டாக கிளாஸ் நேம் டாட் இந்த ஃபங்க்ஷன் நேமாக ஃபுல்லுக்குள்ளே நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஃபேக்டோரியல் வேல்யூ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். பாருங்கள், இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பிரிண்ட் ஆஃப் மேத் டாட் ஃபேக்டோரியல் ஆஃப் 9. அப்போ 9ஓட ஃபேக்டோரியல் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து 6ஓட ஃபேக்டோரியல் வரும், 12ஓட ஃபேக்டோரியல் வரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்ஸ். எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் எழுதுவோம், இங்கே வந்து ஒரே லைனில் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இது வந்து 9ஓட ஃபேக்டோரியல், இது 6ஓட ஃபேக்டோரியல், இது நமக்கு 12ஓட ஃபேக்டோரியல். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். இப்போ நம்ம பைனரி வேல்யூஸ், நம்ம சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய லாங்குவேஜ் வந்து பைனரி வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு கேரக்டரோ இல்லை ஒரு டெசிமலோ கொடுத்தா அதுக்கு ஈக்குவலன்ட் பைனரி நம்பர் வாங்கணும். நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, டிஜிட்டல் பேப்பரில் வந்து நம்ம பைனரியாக எழுதியிருக்கிறோம். சரிங்களா? 16 வரைக்கும் நமக்கு பைனரி எழுத தெரியும், மனப்பாடமாக நம்ம எழுதலாம். சரிங்களா? ஏன்னா ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல், ஆக்டல் டு பைனரி, இது எல்லாமே நம்ம கன்வர்ஷன்ஸ் வந்து படிச்சிருப்போம். அதனால் 2 டிஜிட்லையும் எழுதுவோம், 3 டிஜிட்லையும் எழுதுவோம், 0 to 9, அப்புறம் 0 to 15 வரைக்கும் 16 டிஜிட்ஸ் வரைக்கும் நம்ம பைனரி வந்து எழுதியிருப்போம். சரிங்களா? 2 டிஜிட்னா 0க்கு வந்து 00, 10, 101, 11 இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். ஸோ அதே இது 3 இதில் எழுதுனீங்கன்னா 000லேருந்து 111 வரைக்கும் நம்ம எழுதிடுவோம். 0 1க்குலாம் நம்ம எழுதுவோம். அதே மாதிரி 4 டிஜிட் ரெப்ரசன்டேஷனும் நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அப்போ நம்ம ஒரு டெசிமல் வேல்யூ கொடுத்தோம்னா அதோட பைனரியை நம்ம எப்படி கெட் பண்ணுறது அப்படின்றதுக்கு இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பைத்தானில் பின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த பின்னுங்கிறது பைனரியோட ஷார்ட் ஃபார்மாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஈக்குவலண்ட் வேல்யூ கொடுக்குறீங்களோ அதோட பைனரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எல்லா வேல்யூக்கு முன்னாடி நமக்கு 0x அப்படின்றது, சரி 0b அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆகும்னா முன்னாடி வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸாக வரும். அதாவது இது பைனரி அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து வரும். அடுத்து வரக்கூடிய கேரக்டர்ஸ், அடுத்து வரக்கூடிய அந்த 0bக்கு கண்டினியூ பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்குற டெசிமலுக்கான பைனரி ஈக்குவலண்ட். பாருங்கள், இப்போ நான் 10ஓட வேல்யூ 10க்கு பைனரி வந்து நான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். இந்த 0bங்கிறது பைனரின்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ப்ரிஃபிக்ஸ். ஸோ 10ஓட பைனரி வந்து என்ன கேட்டிங்கன்னா 1010. சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், பைத்தானில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் சில ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.